ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு என் சமையல் உலகம். இன்றைக்கி நம்ம சேனலில் பெண்கள் எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிச்ச ஒரு வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆடி மாதம்னாலே பெண்கள் எல்லாத்துக்குமே ரொம்ப ஸ்பெஷல் அந்த ஆடி வெள்ளி தாங்க. அப்போ வீடெல்லாம் சுத்தம் பண்ணி வெளியே வாசலில், நிலவில், வாசப்படியில் அந்த மாதிரி எல்லா பக்கம் கோலம் போடுவாங்க. அன்றைக்கி சிறப்பு பூஜையும் பண்ணுவோம். அதே போல் சமையல் ரூம்லேயும் நம்ம கோலம் போட்டோம் அப்படின்னா பார்க்கவே ரொம்ப மங்களகரமாக இருக்குங்க. எனக்கு ரொம்ப பிடிக்கும். சமையலறையில் அடுப்பு மேலேயும் கீழேயும் இந்த மாதிரி கோலம் போட்டு சமைக்கும்போது நமக்கு மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க. எனக்கு ரொம்ப பிடிக்கும். பார்க்க ரொம்ப அழகாக தெரியுங்க. அதுவே நமக்கு சமைக்கிற அலுப்பே இருக்காது. எத்தனை பேருக்கு இந்த மாதிரி அடுப்பு மேலேயும் இல்லை சமையலறையும் கோலம் போட்டால் ரொம்ப பிடிக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சமையல் அறையிலையும் அடுப்பு மேலேயும் ஈஸியாக எப்படி கோலம் போடலாங்கிறதாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு நான் அரிசியெல்லாம் ஊற வச்சு அரைக்க கிடையாதுங்க. பச்சரிசி ஊற வச்சு அரைப்பாங்க. நான் இன்றைக்கி அரிசி மாவு ஒரு 2 பவுலில் கொட்டி எடுத்திருக்கேன். ஒன்றில் சும்மா தண்ணி ஊற்றி அப்படியே வெள்ளை கலர்லேயே கரைச்சி எடுத்துக்க போகிறேன். இன்னொன்றில் கொஞ்சம் மஞ்சள் கலந்துக்கலாங்க. இன்னொரு பாத்திரத்தில் தனியாக மஞ்சள் மட்டும் கரைச்சி எடுத்துக்கிறேன். நிலவாசப்படியில் தேய்க்கிறதுக்காக. கொஞ்சமாக குங்குமம் ஒரு பாத்திரத்தில் கொட்டி வச்சுக்கலாங்க. ஸ்பூன் வச்சு நல்லா கலந்து விடுங்க. கட்டி இல்லாமல் கலக்கணும். ரொம்ப தண்ணி மாதிரி இருக்கக்கூடாது, அதே மாதிரி ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது. ரொம்ப கெட்டியாக இருந்தால் நமக்கு வரைகிறதுக்கெல்லாம் ஈஸியாக வருங்க. ஆனால் காஞ்சதுக்கப்புறம் அது பத்து அப்படியே வந்துடும். பார்க்க அழகாக இருக்காது, ரொம்ப நாளைக்கு இருக்காதுங்க. இதே கரெக்டான பதமாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு நல்லா அழகாக கோலம் வரைகிறதுக்கு வருங்க. ரொம்ப நாளைக்கும் இருக்கும். தண்ணி மட்டும் கரெக்டாக மிக்ஸ் பண்ணிக்கிங்க. நிறைய பேர் அரிசி மாவில் போடும்போது அவ்வளோ அழகாக இருக்காது, திக்காக வராதுன்னு சொல்லுவாங்க. நம்ம கரைக்கிற பதம் தாங்க இருக்குது. கரெக்டான பதத்தில் கரைச்சோம் அப்படின்னா கோலம் ரொம்பவே அழகாக வருங்க. பச்சரிசி ஊற வச்சு அரைச்சும் செய்யலாங்க. எனக்கு இன்றைக்கி டைம் இல்லை, நான் அதனால் அரிசி மாவில் கோலம் போடுறேன். நிறைய தடவை நான் இந்த மாதிரி கோலம் போட்டிருக்கேங்க. ரொம்பவே அழகாகவே இருக்கும். அடுப்பில் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு நான் ஃபஸ்ட்டு சென்ட்ரு பகுதியில் கொஞ்சம் பெருசாக தாமரை பூவோ இல்லை ஏதாவது ஒரு பெரிய பூ மாதிரி கோலம் போட்டுக்குவேங்க ஒரு சைடு மட்டும். மற்ற 4 பக்க கார்னர்லேயும் சின்ன சின்னதாக நட்சத்திரம் மாதிரியோ இல்லை வளைவு மாதிரியோ ஏதாவது ஒரு டிசைன் பண்ணிக்கலாங்க. சென்டரில் மட்டும் பெருசாக போட்டால் ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்க. இன்னொன்று நான் மெயினாக மஞ்சள் கலந்து போடுறதுக்கு காரணம் பார்க்க நல்லா திக்காக கலரும் அழகாக தெரியுங்க, மங்களகரமாகவும் தெரியும். அதுவும் அடுப்போட பிளாக் கலருக்கு எல்லோ கலரில் போடும்போது ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குங்க. ஒயிட் டைல்ஸு இல்லை லைட் கலர் டைல்ஸாக இருக்குது அப்படின்னா நீங்கள் அந்த இடத்துலலாம் இந்த மாதிரி எல்லோ கலர் யூஸ் பண்ணலாங்க. நல்ல ஒரு டிஃப்ரெண்ட்டாக அழகாக தெரியும். இப்போ நான் சென்டரில் மட்டும் சும்மா ஒரு தாமரைப்பூ மாதிரி எனக்கு தெரிஞ்ச மாதிரி போட்டிருக்கேங்க. இன்னும் நல்லா கோலம் போட தெரிஞ்சவங்க ரொம்ப அழகாகவே போடலாம். அதே மாதிரி எனக்கு இந்த துணி வச்சு குச்சி வச்சுலாம் போட வராதுங்க. நான் சும்மா விரல் வச்சே தாங்க போடுவேன். அதுவே கொஞ்சம் காஞ்சதுக்கப்புறம் பார்த்தா ரொம்பவே அழகாக தான் தெரியும். இதே போலவே 4 பக்கம் கார்னர்லேயே போட்டுக்கலாங்க. உங்களுக்கு இது மாதிரி விரலில் போட வரல அப்படின்னா இந்த மாதிரி பட்ஸ் இருக்கும் இல்லைங்களா, அது வச்சு கூட நீங்கள் போடலாங்க. அதுவும் பார்த்திங்கன்னா அந்த மாவு உறிஞ்சிக்கும். உங்களுக்கு விரலில் போடுற மாதிரி ஈஸியாக 4 கார்னருக்கு போட்டுக்கலாங்க. சின்ன சின்ன பூவெல்லாம் போடுறதுனா இந்த மாதிரி போட்டுக்கலாம். அதே மாதிரி அந்த அடுப்பு மேலே அந்த ஸ்டாண்டு மேலேயெல்லாம் சும்மா சின்ன சின்னதாக புள்ளி வச்சு அதுக்கு மேலே குங்குமம் வச்சு விட்ருக்கேங்க. அது இன்னும் பார்க்க அழகாக இருக்கும். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி டிசைனோ இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச நல்ல டிசைனோ கூட இந்த மாதிரி அழகாக வரைஞ்சிக்குங்க. அடுப்பு மேலே மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி கீழ்ப்பக்கமும் நம்ம கோலம் போட்டு விடும்போது பார்க்க இன்னும் அழகாக இருக்குங்க. நான் அடுப்புக்கு முன்னாடி ஒரு சின்ன பூ மாதிரி போடுறேன். அதுக்கு நான் பட்ஸ் வச்சு தாங்க போட போகிறேன். குட்டி பூ தான். நீங்கள் இந்த மாதிரி அரிசி மாவு அதிகமாக ஊற்றிட்டு அதிலிருந்தே ட்ராயிங் மாதிரி எப்படி வேணாலும் அந்த ஸ்டிக் வச்சு இழுத்து விட்டுக்கலாங்க. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கொஞ்சம் சன்னமாக கூட அழகாக குட்டி குச்சி வச்சு கூட போட்டுக்கலாங்க. நான் நடுவில் எல்லோ கலரில் போடுறேன். கொஞ்சம் பார்க்க டிஃப்ரெண்ட்டாக இந்த கலர் கோலம் போட்ட மாதிரி அழகாக இருக்குங்க. கிச்சனில் இந்த மாதிரி இஞ்சி பூண்டு தட்டுற கல் எல்லாருமே வச்சுருப்பாங்க. அந்த கல்லுக்குமே சும்மா சாப்பீஸ்லேயோ இல்லை ஏதாவது இந்த அரிசி மாவு ஸ்டிக் மாதிரி இருக்கும் இல்லைங்களா, அதுலேயே வச்சு இந்த மாதிரி கோலம் மாதிரி வரைஞ்சி விட்டுட்டிங்க அப்படின்னா இன்னும் பார்க்க கிச்சனில் வைக்கும்போது அழகாக இருக்குங்க. இதுக்கு கலர் முடிஞ்சால் கொடுக்கலாங்க. நான் சாப்பீஸ் வச்சு சும்மா சைடு ஃபுல்லாக எனக்கு தெரிஞ்ச ஒரு டிசைனில் கிறுக்கி வச்சுருக்கேங்க. மேலே மஞ்சள் குங்குமம் வச்சு விட்டுருக்கேன். அதுவே பார்த்திங்கன்னா கொஞ்சம் மங்களகரமாக அழகாக இருக்குங்க. டெய்லி சமையலறை இப்படியே மெயின்டைன் பண்ண முடியாதுங்க. ஏதாவது ஒரு விசேஷ நாளில் இது ஒரு வெள்ளிக்கிழமை நாள் க்ளீன் பண்ணும்போது இந்த மாதிரி மாக்கோலம் போட்டு அழகுபடுத்தணும் அப்படின்னா பார்க்க நமக்கு ரொம்ப சந்தோஷமாகவே இருக்குங்க. இது ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு வேலை தான். அரிசி மாவு எடுத்து கரைச்சி அழகாக வரைஞ்சி விட்டுருங்க. ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் ஷேர் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. தேங்க்யூ.